ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31 அன்னைக்கு நைட்டு அண்ட் ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இந்த vlogல பார்க்க போறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஹாப்பியாக நியூ இயரும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம டிசம்பர் 31 அன்னைக்கு ஈவினிங் எடுத்த vlog இது. இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கஸ்டர்ட் பவுடர் பண்ண போகிறேன். அதாவது கஸ்டர்ட் ஃப்ரூட் பண்ணுறதுக்கு பால் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ இது வந்து நம்ம முன்னாடி நாளே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் முன்னாடியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பால் காய்ச்சிட்டு இருக்கேன். மீன்வைல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பில் தனியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் பால் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாது. அதனால நான் இந்த பாலை தனியாக வச்சுருக்கேன். இது வந்து காய்ச்சாத பால் தான். நமக்கு எந்த அளவுக்கு கஸ்டர்ட் ஃப்ரூட் வந்து நல்லா திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 1 லிட்டர் பாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். ஸோ 5 டேபிள் ஸ்பூன்ன்றது நார்மலாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை விஸ்கோ இல்லை ஃபோர்க்கோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இதை நம்ம மில்கில் சேர்த்தோம் அப்படின்னா இமீடியட்டாக வந்து அது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ கட்டி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரெடியாக இருக்குது. கலர் பார்த்தீங்க அப்படின்னா லைட் எல்லோயிஷ் கலர் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல கலர் வந்திருக்கு. பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பொங்குற ஸ்டேஜ் வந்திருக்கு. இது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கஸ்டர்ட் ஃப்ரூட் அந்த மிக்சரையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஸோ பேன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பால் வந்து பொங்கி வெளியில் வராமல் நமக்கு கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பால் நல்லா 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை உள்ள சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனேயே திக்காக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த கஸ்டர்ட் பவுடர் அப்படின்றது வந்து நமக்கு கார்ன்ஃப்ளவர் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால இமீடியட்டாக ஒரு திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதனால கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம மில்க் எல்லாம் வச்சு பண்றோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் பக்கமா நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கஸ்டர்ட் பவுடர்ல அவங்க ஏற்கனவே வந்து நம்ம டிஃபால்ட்டா வந்து சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. சிலதுல வந்து இருக்காது, சிலதுல கம்மியா இருக்கும். ஸோ அது வந்து நீங்க கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. பாருங்க, இது நல்ல க்ரீமியா இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல இருக்கு. ஸோ ரொம்ப திக்காவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இந்த டைம்ல நான் வந்து இதுல சுகர் சேர்த்துக்க போறேன். சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கப்புக்கு மேல கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்திருக்கேன். ஒரு 2.5 கப்பு அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். உங்களோட கஸ்டர்ட் பவுடரோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க.
இப்போ சுகர் சேர்த்துட்டு இதன் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி திக்காகும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாளைக்கு இதை ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் ரெடி. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு 31st அன்னைக்கு நைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூவி நைட் தான். அன்னைக்கு நைட் வந்து நல்லா மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 12 o'clock வரைக்கும் நாங்கள் வந்து அன்னைக்கு தூங்கவே இல்லை. நியூ இயர் அன்னைக்கு எல்லாம் வீட்டிலேயே பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ மூவி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் தூங்க போனோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12 o'clock ஆயிடுச்சு. நல்லா வெளியிலலாம் பட்டாசை வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இன்னும் மூவியை கம்ப்ளீட் பண்ணல. ஸோ பாதியில் இருக்குது. இந்த சர்வேஷும் வந்து இந்த டைமில் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் இதை நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு மூவியும் முடிச்சுட்டு நைட் நாங்கள் தூங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா டைம் 2 o'clock பக்கமாக ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, சாம்பார், சட்னி, அது கூட ஒரு ஸ்வீட்க்கு வந்து கேசரி அண்ட் கஸ்டர்ட் பவுடர் வந்து நேற்றே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, கஸ்டர்ட் ஃப்ரூட்டு. ஸோ அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வடை வந்து காரத்துக்கு வந்து வடை, அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மெனு. சாம்பார் வந்து சிம்பிளாக பாசிப்பருப்பு சாம்பார் தான். பருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு லைட்டாக வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ ஈஸியாக குவிக்காக வந்து சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் வந்து இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இது கூட காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் எதுவும் நம்ம இன்னைக்கு சேர்க்க போகிறது இல்லை. அதனால பச்சை மிளகாய் மட்டும் ஒரு 4 ஒரு 5 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்தது இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை குக்கரை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 விசில் வந்து இதை வச்சு எடுத்துட போறேன். இது வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ இது வெந்து வர்றதுக்குள்ள அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வடைக்கு வந்து ரெடி பண்ண போறேன். வடை வந்து மார்னிங் நான் வந்து சீக்கிரமா ஊற வச்சாச்சு. ஸோ அதை அரைச்சிட்டு இனி ரெடி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை அரைக்கிறதுக்கு ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அது கூடயே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நான் வந்து 1 கப் அளவுக்கு தான் பருப்பு எடுத்திருக்கேன், கம்மியாக தான் செய்ய போறேன். அதனால ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. அவ்வளவுதான். இப்ப இதை மட்டும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மிக்சி ஜார்ல தண்ணி எதுவும் சேர்க்காம லைட்டா குறகுறப்பா அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்புறமா நம்ம பருப்பு சேர்த்து இதோட அரைச்சிட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். இப்ப நான் இதை மூடி போட்டுட்டு நான் அரைச்சிக்க போறேன் லைட்டா. இப்ப இது பாருங்க நல்லா குறகுறப்பா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்ப இந்த டைம்ல நான் வந்து இன்னைக்கு கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பு தான் வந்து எடுத்திருக்கேன். சில பேர் வந்து கடலை பருப்புலயும் பண்ணுவாங்க. பட் கடலை பருப்புல பண்றதை விட நம்ம இந்த மாதிரி பட்டாணி பருப்பு, அதாவது இந்த வடைக்குன்னே ஒரு பருப்பு கிடைக்கும் பட்டாணி பருப்புன்னு சொல்லிட்டு, பாக்குறதுக்கு வந்து கடலை பருப்பு மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த பருப்புல பண்ணோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு பட்டாணி பருப்பு தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 2-2.5 மணி நேரம் பக்கமா நல்லா ஊற வச்சிருக்கேன். வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்சி ஜார்ல தண்ணி எதுவும் சேர்க்காம சேர்த்துட்டு கொஞ்சம் பருப்பு மட்டும் இந்த மாதிரி பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம அரைச்சிட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம நல்லா கிரன்ச்சியா கிடைக்கும். அதுக்காக தான். இப்ப பருப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு, நம்ம வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இது வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே வந்து லைட்டா கொஞ்சம் தள்ளி விட்டு அரைச்சோம் அப்படின்னா ஈஸியா அரைப்பட்டுரும். இதோட டெக்ஸ்சர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கு.
ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்போடையே சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வடைக்கு சேர்க்கறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நான் வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிட்டு பொடி பொடியா நல்லா கட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம அந்த மாவுலயே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு போறோம். பிசைஞ்சிட்டு அப்புறமா நம்ம வடை தட்டி போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வடை வந்து நல்லா சூப்பரா இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த மாவோட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுல தேவைப்பட்டா கொஞ்சமா நீங்க பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்ப இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும். டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் ஆகும். ஸோ இப்போ அதெல்லாமே நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சைடில் நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நல்லா சூடானதுக்குள்ள நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி தட்டி வச்சிடலாம். சூடானோடனே நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வடையும் ரெடி ஆகிடும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு. இப்போ நான் தட்டி வச்சிருக்கிற வடையை வந்து இந்த மாதிரி உள்ள சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ போட்டோடனே திருப்பினோம் அப்படின்னா வடை வந்து உடஞ்சிடும். அதனால ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் 2 நிமிஷம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். நான் இன்னைக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில தான் செய்யறேன். அதனால வந்து எண்ணெயுமே வந்து ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க ஒரு பக்கம் வந்து நல்ல கலர் வந்திருக்கு, கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ இந்த டைம்ல நான் வந்து திருப்பி போட்டுக்க போறேன் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த பக்கம் ஒரு நிமிஷம் நல்லா வெந்த உடனே கலர் பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல வந்திருக்கு. இப்போ இந்த டைம்ல வந்துட்டு நான் இது எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சிட போறேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி மீதி எடுத்து வச்சிருக்கிற வடையும் நான் வந்து இந்த மாதிரி உள்ள சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்க போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வடையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் கேசரி செஞ்சுட்டு இருக்கேன். கேசரி ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கறனால இந்த வீடியோவில் இதை வந்து நான் ஷேர் பண்ணலை. ஸோ கேசரியும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இட்லி மட்டும் ஊற்ற போகிறேன். இட்லி ஊற்றுறதுக்கு வந்து தட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா தடவிட்டு ஊற்றணும் அப்படின்னா எண்ணெய்க்கு பதிலாக இந்த மாதிரி தட்டில் நம்ம வந்து நெய் சேர்த்துட்டு ஊற்றணும் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். அண்ட் இட்லி மாவுமே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தான் மாவு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி எடுத்து வச்சிருங்க. ஸோ நல்லா மாவும் நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா ஃப்ளஃபியாக நல்லா ஏரியா இருக்கு, சூப்பராக பார்க்கறதுக்கு. இப்போ இட்லியும் நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்ட் ஓவர் ஆகிடும். இப்போ இந்த இட்லி வேகிறதுக்குள்ள ஸோ இந்த இட்லி வேகிறதுக்குள்ள நம்ம சட்னி தேங்காய் சட்னி மட்டும் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா
காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ எல்லாமே நம்மளுக்கு ரெடியா இருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இட்லியை வந்து நான் உள்ள சேர்த்துட்டு இப்போ லிட்டையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட போறேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மீன்வைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் ரெடி ஆயிடுறேன். சாமி கும்பறதுக்கு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிச்சனையும் வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம சாம்பாருக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சது. ஸோ அது தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சு சட்னியில கொட்டிட்டு திரும்ப இதே பேன்லயே வந்து மறுபடியும் கொஞ்சமா கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம சாம்பார்ல கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சட்னிக்கு தாளிச்சுட்டு அதே பேன்ல இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தாளிச்சிட்டு இருக்கேன். இப்போ இது ஒரு உள்ள கொட்டிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சமாக நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் நல்லா குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணிட்டு உள்ள சேர்த்துற வேண்டியதான். சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நான் சாமி எல்லாம் விளக்கேற்றி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு இப்போ அடுத்தது நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்காக நான் கேசரி செஞ்சிருந்ததை சர்வ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வடை, நெக்ஸ்ட் இட்லி, அடுத்தது சட்னி, தேங்காய் சட்னி. நெக்ஸ்ட் சாம்பார் சேர்த்துக்கலாம். நல்ல சூப்பரா வாசனையா கமகமன் சாம்பார் நல்ல வாசனையா இருக்கு. அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பவுல் வந்து கஸ்டர்ட் ஃப்ரூட்காக விட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஆப்பிள், பொமோகிரானட், அதுக்கப்புறமா நம்ம கிட்ட ஃப்ரிட்ஜ்ல என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, கிரேப்ஸ், அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது நட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கிரேப்ஸ், கொஞ்சம் பாதாம், அதுக்கப்புறமா பொமோகிரானட், ஆப்பிள், இந்த 4 ஃப்ரூட்டும் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, பட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங்ன்ற மாதிரி இருக்கு. அது என்ன அப்படின்னா நெய் மிஸ் ஆகுது. ஸோ இதுல கொஞ்சமா வந்து சாம்பார் மேல நெய் மட்டும் இப்போ சேர்த்துக்க போறேன். அவ்வளோதான்.
ஸோ இப்போ இதை சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம கோவிலுக்கு கிளம்பலாம். ஸோ இப்போ இதை நான் முடிச்சுட்டு நான் கோவிலில் போயிட்டு vlog கண்டினியூ பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அன்னைக்கு ஒரு காளியம்மன் கோவிலுக்கு வந்திருந்தோம். அந்த கோவில்ல எடுத்த ஒரு சின்ன கிளிப்பிங் தான் இது, ரொம்ப எடுக்கல. நாங்க போன டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா அபிஷேகமும் நடந்துட்டு இருந்தது. ஸோ திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். இப்படிதாங்க எங்களோட நியூ இயரை வந்து செலிப்ரேஷன் வந்து போச்சு. ஸோ இந்த வருஷம் நியூ இயர் வந்து எல்லாருக்குமே வந்து சக்சஸ்ஃபுல்லான இயரா அமையணும், எந்த குறையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி 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 நியூ இயர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய், see you in the next video.